வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தொன்னை பிரியாணி. இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள்னு எதுவும் தேவையில்லை, மசாலாவும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இது சீக்கிரம் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ தொன்னை பிரியாணிக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு அங்குல சைஸுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. சிக்கன் நான் ஒரு 5 லெக் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி அதையும் ரெடியாக வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இப்போது அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே கல்பாசிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அரிசி சீரக சம்பாவை ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி 2, 3 பல்லாரி. இதுக்கு தக்காளி கம்மியாக தான் போடணும், அதனால் 2 தக்காளியே போதுமானது. இப்போது நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டையெல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே பட்டை கிராம்பு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நம்ம மற்ற பிரியாணிக்கெலாம் வதங்குற மாதிரி ரொம்ப நேரம் எடுத்து வதங்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இந்த மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 தக்காளியும் அதில் போட்டுக்கலாம். இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், அதையும் இப்போ சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விட்டுருவோம். அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லா வாசனையும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். சிக்கன் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். இப்போ லெக் நல்லா இப்போ வதங்கி வரட்டும். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1க்கு 2 கணக்கில் தான் நான் தண்ணி சேர்க்குறேன். அந்த தண்ணியோட அளவில் தேங்காய் பாலும் அந்த தண்ணியிலேருந்து தான் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது மூடி போட்டு வேகட்டும். அரை வெக்காடு வெந்துடுச்சு. இப்போது இதில் அரை மூடி லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். சிக்கன் இப்போ பாதி அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்படியே அரிசி போட ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிடுங்க. இப்போ அரிசியை போட்டுறேன். இப்போ இந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும். தண்ணியும் ஒரே அளவாக வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படியே பரப்பி விட்டுட்டு நம்ம தம்மில் போட்டுற வேண்டியது தான். அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு தம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம தம்மை பிரிச்சுட்டோம். இதை அப்படியே பிரியாணியை உடச்சி விட்டுற வேண்டியது தான். கரண்டியால் அப்படியே லாவகமாக உடச்சி விட்டுட்டோன்னா பாருங்கள், நல்லா பிரியாணி அருமையாக வந்துருச்சு. வாசனையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சூப்பரான தொன்னை பிரியாணி என்னோடய ஸ்டைலில் அழகாக ரெடியாக இருக்குது. இதை அப்படியே இது மாதிரி ஒரு தொன்னையில் எடுத்து அது மேலே ஒரு சிக்கன் பீஸும் வச்சிட்டோன்னா நம்மளோட ஒரு சூப்பரான தொன்னை பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.